ஒரு மென்னை கம்பேர் பண்ணும்போது ஒரு உமன் எப்பவுமே மென்டல் மெச்சூரிட்டி கொஞ்சம் ஏர்லியாவே ஆயிருவாங்க. சோ ஒரு பொண்ணுக்கு வந்து ஒரு பையனை எப்படி சூஸ் பண்ணணும், என்ன எக்ஸ்பெக்டேஷன் வைக்கணும், எந்த லிமிட்ல வைக்கணும்ங்கிறது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். பட் டீனேஜுக்குள்ள என்டர் ஆகிற பசங்களுக்கு அப்படி எதுவுமே தெரியாது. வித்தவுட் எனி எக்ஸ்பெக்டேஷன் பிரேக்கா போய் ஒரு உமன்ட்ட மாட்டிப்பாங்க. அது அவங்க கரியரே ஸ்பாயில் பண்ணிடும். as a men நம்ம ஒரு உமனை எப்படி சூஸ் பண்ணணும், எந்த மாதிரி கேரக்டர் ஆஃப் உமனை சூஸ் பண்ணோம்னா நம்மளோட லைஃப் கொஞ்சம் பீஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பசங்களுக்கான ஒரு கம்ப்ளீட் கைடா தான் இந்த வீடியோ இருக்குன்னு நான் நம்புறேன். நான் உங்க தினேஷ், இது உங்க தினேஷ் கிரிக்கெட் சேனல். இந்த மாதிரி கான்டென்ட் நீங்க கன்சியூம் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இப்பயே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, லெட்ஸ் டீப் டைவ் இன்டு தி டாபிக். காட் பிலீவர். எப்பவுமே ஒரு பொண்ணுக்கு வந்து ஒரு எமோஷனல் அட்டாச்மெண்ட் வந்து யாரோடையாச்சும் இல்ல ஏதாச்சும் ஒரு பொருளோடையோ கண்டிப்பா தேவைப்படும். என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ, சென்சிட்டிவ் பீப்புள் ஆர் ஈஸிலி அட்ராக்டட் பை காட். தனக்கு மேல இவருக்கு ஒரு சக்தி அப்படின்னு நம்புற ஒரு பொண்ணு வந்து தப்பான வழியில போக ஹை பாசிபிலிட்டி கிடையாது. ஸோ பாய்ஸ் சூஸ் தீஸ் டைப் ஆஃப் விமன். நம்பர் 2, ஹேவிங் மேல் ஃப்ரெண்ட்ஸ் நாட் பெஸ்டிஸ். ஸோ ஒரு பொண்ணுக்கு மேல் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கக்கூடாதா அப்படின்னா கிடையாது, மேல் ஃப்ரெண்ட்ஸ் மட்டுமே இருக்கக்கூடாது, அதுதான் ப்ராப்ளமே. லைக் தட் ஒரு பொண்ணு எல்லா பசங்கள்ட்டையுமே கேஷுவலா பேசுறாங்க அப்படின்னா அது ப்ராப்ளம் கிடையாது. பட் ஒரே ஒரு பையன்ட்ட மட்டும் தான் நான் வந்து எமோஷனல் அட்டாச்மெண்டா இருப்பேன், நான் அவங்கள்ட்ட மட்டும் தான் எல்லாமே ஷேர் பண்ணுவேன் அப்படின்னு இருந்துச்சுன்னா அந்த இடத்துல தான் ப்ராப்ளமே. அந்த மாதிரி ஒரு உமன் உங்க லைஃப்ல இருந்தாங்க அப்படின்னா அந்த மாதிரி ஒரு பொண்ணோட ஹெல்த் ரிலேஷன்ஷிப் வந்து கடைசி வரைக்கும் கண்டிப்பா உங்களால மெயின்டைன் பண்ண முடியாது. Avoid this type of girl too. Number 3, avoid feminist girl. முதல்ல ஃபெமினிஸ்ட்னா யாரும் முதல்ல ஒரு டெஃபினிஷன் இருக்கு இல்லையா. ஒரு பொண்ணு அவங்க விருப்பப்படி நடந்துக்கணும்னு நினைப்பாங்க, அதுக்காக வித் சம் மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டியோட நடந்துப்பாங்க. அண்ட் ஒரு மென் என்ஜாய் பண்ற எல்லா ப்ரிவிலேஜுமே நம்மளும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு நினைப்பாங்க. அதுதான் வந்து ஒரு ஃபெமினிஸ்டான ஆக்சுவல் டெஃபினிஷன். பட் இப்போ டெஃபினிஷன் அப்படியே மாறி தப்பான போய்கிட்டு இருக்கு. அதை பத்தி கரெக்டான பாலிடிக்ஸ் போயிடும். ஓகே, அதனால என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு சோ கால்டு ஃபெமினிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க ஒரு பொண்ணுகிட்ட போயிட்டு ஒரு மென்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட் ஒரு ஜெண்டர் டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் ஆல்சோ இது ஒரு பேட்ரியார்கி சொசைட்டி, ஒரு விமனை வந்து கிரஷ் பண்ணதான் ஆல்வேஸ் ட்ரை பண்ணும், இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி பொண்ணு நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம் தேவையா? நம்பர் 4, சூஸ் டாட்ஸ் லிட்டில் பிரின்சஸ். எப்போ ஒரு பொண்ணு அவங்களோட அப்பாவை எவ்வளவு லவ் பண்ணுதோ அதே மாதிரி உங்களையுமே லவ், அதை விட அதிகமா உங்களையுமே லவ் பண்ணும். when you both together. முதல் டேட் லிட்டில் பிரின்சஸ்னா யாரு, எனக்கு எந்த ஒருக்கும் தெரியாது, நான் சொபிஸ்டிகேட்டடா வளர்ந்த பொண்ணு, அந்த மாதிரி ஒரு லிட்டில் பிரின்சஸ் நான் சொல்ல கிடையாது. நான் சொல்ற டேட் லிட்டில் பிரின்சஸ் என்ன அப்படின்னா ஒரு அப்பாவோட ஸ்ட்ரகிள்ஸ், அவங்க கஷ்டப்பட்ட பாதைகள் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு அதை ஒரு ஸ்டோரி எடுத்து உங்களோட கரியருக்கு பேக்கப் பண்ணி உங்களை மேல கொண்டு போற ஒரு உண்மை தான் நான் சொன்னேன். அந்த டேட் லிட்டில் பிரின்சஸ் நீங்க சூஸ் பண்ணுங்க. நம்பர் 5, கிட்ஸ் லவர். ஒரு பொண்ணு ஒரு குழந்தைய வந்து லவ் பண்ணதுனாவே, ஒரு குழந்தைகள் பிடிச்ச ஒரு பொண்ணுனாவே யோசிக்காதீங்க, தட்டி தூக்கிடுங்க. Basically, they may have soft and gentle hearted person இருப்பாங்க. ஒரு குழந்தைய பேபியை எப்படி பேம்பர் பண்றாங்களோ அதே அளவு உங்களையுமே அதே லவ்வோட கேரோட ஒரு அஃபெக்ஷனோட வந்து பேம்பர் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ட்ரீட் பண்ணா உங்க லைஃப் வில் பி ஸ்மூத் இல்லையா? ஓகே, இப்ப பேசுற சம்மரைஸ்லாம் ஒரு ரீகேப் வந்து பாத்துக்கோம். நம்பர் 1, காட் பிலீவர். நம்பர் 2, having male friends not besties. Number 3, not feminist. Number 4, choose dad's little princess. Number 5, kids lover. I hope you all taking important takeaway from this video. இந்த மாதிரி பவர் பேக்டான ஒரு கண்டென்ட்டோட வந்து நான் உங்களை ரீச் அவுட் பண்றேன். Until then, stay tuned. Peace out. Tata.